இனிப்பை காட்ட இயலாது, கசப்பை காட்ட இயலாது. அப்ப நாக்கை கொண்டு அதே மாதிரி என்ன செய்யறோம், இது சுடுதண்ணி, இது பச்சை தண்ணி, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறோம். அதே மாதிரி கேட்டு நம்புறான் மனுஷன், பார்த்து மட்டுமா நம்புறான். ஒரு குருட போய்கிட்டே இருக்கிறான், டேய் இங்க வாடாங்கிறோம், வர்றான்ல, என்னங்க கேட்கறான்ல, கண்ணாலைய பார்த்தான். இந்த சவுண்ட் அவன் காதுல படுது, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க, இடி இடிக்குது, நடுங்குறான். ஒரு அழகான பாட்டு பிடிக்குது, தலையாட்டு ரசிக்கிறான். இவனை செருப்பாக அடிப்பாங்கிறான், என்ன செய்யறான், அவன் ரியாக்ஷன் காட்டுறான். அப்ப விளங்குவதற்கு அல்லாஹ் கண்ணை மட்டும் தந்திருக்கிறதாக பகுத்தறிவாதி சொல்லிட்டு தெரியும். பகுத்தறிவுங்கிறவன் நான் பார்த்தா தான் நம்புவேன். அடே பார்த்தாலும் நம்பலாம், சுவைத்து பார்த்து நம்பலாம், கேட்டு நம்பலாம். அதே மாதிரி அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு, ஆஹா சூப்பர் பவர், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போட்டிருக்கிறீங்களோ கேட்கிறோமா இல்லையா, என்ன ஜாஸ்மினா போட்டிருக்கிறீன்னு கேட்கிறோம். அத்தர் போட்டிருந்தாருன்னா அங்க ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு, இங்க அட்டிங்க வாசம், கேட்கிறோமா இல்லையா. இதனை பார்த்தா கேட்டோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாடகை நீங்க பாத்தீங்களா, ஜாஸ்மின் வாடகை பாத்தீங்களா, மஜ்மு அத்தரை பாத்தீங்களா, அது ஒரு சாக்கடை கிட்ட கூவத்துக்கிட்ட போகும்போது ஒரு மாதிரியா வருது, மூக்கு பத்துறீங்களா, கண்ணாலே பாத்தீங்க. அப்ப மனிதன் விளங்குவதற்கு சுவை என்று ஒரு சக்தி எல்லாம் நாக்குக்கு தந்திருக்கிறான், சுவைத்து அறியலாம். ஒளி என்று வெளிச்சத்தின் மூலமாக பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் கண்ணுக்கு தந்திருக்கிறான். அதுக்கப்புறம் மொத்த உடம்புலையும் விளங்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வச்சிருக்கிறான். முதுகுல எறும்பு ஓடுது, சொல்லிடுறீங்க ஒன்னு அடிக்கிறீங்க, எப்படி முதுகுல எறும்பு ஓடுனா கண்ணாலையும் பார்க்கல, அந்த எறும்பு ஓடுறத காதாலையும் கேட்கல, அதனுடைய வாசமும் உங்களுக்கு மூக்குக்கு படல, நாக்குனால நக்கியும் பார்க்கல, நானும் நடக்கல. எறும்பு ஒண்ணு கரெக்டா அந்த இடத்த பார்த்து பளிச்சு அடிக்கிறீங்கல்ல, சாவடிக்கிறீங்கல்ல. அப்ப மொத்த உடம்புலையும் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான், ஊர்ந்தால் தெரியும். முடியை தவிர, நகத்தை தவிர, பல்ல தவிர, ரத்தம் ஓடுகிற எல்லா உறுப்புகளையும் தொட்டா தெரியும். ஸ்பரிசம், ஊறுதல், அதான் சுவை. 5 வகை இருக்குங்க. இந்த 5 வேற ஜீவன்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த 5க்கு மேல 6வது ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குறது. அதுதான் மனுஷன். இதை பார்த்துட்டு இதையே நம்பினா மனுஷன் கிடையாது. இதை வச்சு வேற ஒன்றை விளங்கினால் அவனுக்கு பகுத்தறிவு, அதுக்கு பேர் பகுத்து அறிகிறது அர்த்தம். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் 6, மற்றது 5. சில ஜீவன்களுக்கு 3 கூட இருக்கிறது. சில பாம்புக்கு காது கிடையாது, சில ஜீவன்களுக்கு 2 தான் இருக்கிறது, சில ஜீவன்களுக்கு 1 தான் இருக்கிறது, அதிகபட்சமாக 5 புலன்கள் இருக்கிறது. நமக்கு மட்டும், மனிதனாகிய நமக்கு மட்டும் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்னு கேட்டா 6 வகையாக செய்திகளை விளங்கிக் கொள்ளலாம். பார்த்து விளங்கலாம், கேட்டு விளங்கலாம், சுவைத்து விளங்கலாம், முகர்ந்து விளங்கலாம், தொட்டு விளங்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல சிந்தித்து விளங்கலாம். சிந்தித்து விளங்குதல். இப்ப என்ன பண்ணணும், இறைவன் இருக்கிறான் என்றால் நீ பார்க்கவில்லை. இப்ப எடுத்துக்கிறோமே, இந்த போடியத்திற்கு முன்னாடி நின்று நான் பேசுகிறேன், இந்த போடியம், இதைத்தான் நான் பார்க்கிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள், நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இதை பார்த்து விட்டு இதை ஒருத்தன் நல்ல ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சவன் தான் இதை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறீங்க. அவனை பாத்தீங்களா, இதை செஞ்ச ஆளை பாத்தீங்களா யாராச்சும்? இதைத்தான் நீங்கள் பார்க்கறீங்க, நானும் பார்க்கிறேன். இதை பார்த்து என்ன பண்றோம், இது இருக்க, இது சரியான ஆளு, திறமையான ஆள் செஞ்சிருக்கிறான், அவனை பாத்தியா நீ அவனை பார்க்கல. ஒரு மெட்டீரியல் இருந்தா செஞ்ச ஒருத்தன் இருப்பானா இல்லையா, இதான அறிவு. பகுத்தறிவுனா எது பகுத்தறிவு? ஒரு பொருள் இருக்குமையானால் அதை செஞ்ச ஒருத்தன் இருப்பான். இதை நான் சொல்றேன், இது எப்படி உண்டா, இது என்ன போடியும், இது எப்படி வச்சு தெரியுமா? ஒரு மரம், எங்க தெருவில் ஒரு அரச மரம் இருந்துச்சு, புளிய மரம் இருந்துச்சு, அது தன்னால கீழே விழுந்துச்சு, அதான் பழக பழக அறுத்துக்கிருச்சு, அதான் அப்படி ஒன்னவன் சேர்ந்துச்சு, அதான் ஆணி அடிச்சுக்கிருச்சு, அதான் இந்த மாதிரி சேப்புக்கு வந்துருச்சுன்னு சொன்னா என்னை மெண்டல் மீங்கல்ல, அது எப்படி அதான் வரும்? இப்படியான ஒரு வடிவம் வருவதாக இருந்தால் ஒரு வேலை, ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒருத்தன் வேணுமா இல்லையா? அப்ப இதை பார்த்து விட்டு இதை செய்தவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்ம நம்புகிறோம். இதை பார்க்கிறோம், இது ஒரு பொருள், இது எவன் தயாரிச்சான்னு தெரியாது, நீங்க பார்த்தது இல்ல, அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. என்ன பண்றோம், சரியான ஆள் கண்டுபிடிச்சவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது நினைக்கிறமா இல்லையா? எவன் கண்டுபிடிச்சா, நீ பார்த்தே அவன? அப்ப ஒரு ஒளிபெருக்கியை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒளி வாங்கி நீங்கள் பார்க்குகிற நேரத்தில் என்ன விளங்குறீங்க, இதை செஞ்ச ஒருத்தன் இருப்பான். அப்ப ஒன்றை பார்த்து
இன்னொன்றை விளங்குவதற்கு பெயர் தான் பகுத்தறிவே தவிர பார்த்தா தான் நம்புவேன். அப்ப ஏன் பார்க்காத நம்புற நீ எப்படி இதை செஞ்சவன் நம்புற? இதாங்க விஷயம். இந்த சாதாரண விஷயம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய மூக்கு, நம்முடைய நாசி, நம்முடைய உடல் எல்லாமே தப்பு செய்யும். சரியான நாலேஜ் நமக்கு தராது. பல நேரங்களில் கரெக்டா காட்டிட்டா கூட இது ஒண்ணுதான் கரெக்டா போயிட்டு இருக்கும். மூளை மட்டும் சிந்திக்கிற திறன் மட்டும், மத்த எல்லாமே ராங்கா நடக்கும். அதை நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம்? அப்படி உட்கார்ந்துட்டே இருப்போம். ஒருத்தன் கேட்பான், கூப்பிட்டீங்களோமா? நான் எங்கட உன்னை கூப்பிட்டேன்? இதை கூப்பிட்டு மாதிரி தெரிஞ்சே. அப்ப நான் கூப்பிடவே இல்லை, உனக்கு கூப்பிட மாதிரி தெரிஞ்சே இல்லையா? உன் காது போய் சொல்லுது. அப்ப திடீர்னு என்ன செய்வான்? கூப்பிட்டீங்க கேட்கறாங்க. நீங்க கேட்டிருக்க இல்லங்க, நாங்க கேட்டிருக்கோம் இல்லங்க, எல்லாரும் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருப்பீங்க. கூப்பிட்டீங்களோ? நீங்க பக்கத்துல என்ன செய்வான்? உன்னை ஏன்டா கூப்பிட்டான்? இந்த கூப்பிட்டு தெரிஞ்ச. அப்ப உன் காது என்ன பண்ணிருக்கு? உனக்கு போய் சொல்லுங்க. தப்பான ராங்கான மெசேஜ் கொடுக்குது காது. இது நம்ம எழுமா? நான் காதல கேட்டுதான் நம்ம காது போய் சொல்லுமாப்பா. சில நேரங்களில் காது போய் சொல்லும். திடீர்னு என்ன செய்வோம்? உட்கார்ந்துட்டு இருந்து ஒரு வாசம் வர்ற மாதிரி தெரியுது இல்லம்மா, அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இல்லையே, இல்ல வர்ற மாதிரி தெரியுது. இல்லையடா, உன் மூக்கு போய் சொல்லுது. மூணு பேருக்கு தெரியல, உனக்கு மட்டும் தெரியுதுல. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எவனுக்கு அந்த வாசம் தெரியல. இவன் என்ன செய்யறான்? இன்னும் ஒரு வர்ற மாதிரி தான் தெரியுது. ஒன்னும் தெரியலையடா, என்ன தெரியுது வர மாதிரி. மூக்கு போய் சொல்லுது உனக்கு, உன் காது போய் சொல்லுது, உன் மூக்கு போய் சொல்லுது, உன் கண்ணு போய் சொல்லுத. காணல் நீர் ஓடிக்கிட்டு ரோட்ல போயிருக்கீங்களா? பஸ்ல, கார்ல போயிருக்கீங்களா? மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு போய் பாருங்க. நல்ல தார் ரோட்ல நல்ல வெயில் அடிக்கும் போது இப்படி பார்த்தா ரோட்ல தண்ணியா நிக்கும். ரோட்ல என்ன செய்யும்? தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க போனா அதுக்கு தாண்டி அங்க தெரியும், அங்க போனா அதை தாண்டி. உன் கண்ணு போய் சொல்லுதா இல்லையா? தண்ணி அங்க இல்ல, தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது. கரண்ட் போச்சுன்னு தெரியுது. கரண்ட் போன உடனே நான் இதை இப்படி லேசா அப்படி ஆட்டுறேன்னு வைங்க. கரண்ட் திடீர்னு போச்சு, நான் அப்ப ஆட்டுறேன். வெள்ளை வேற இருக்கா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதோ மோகினி பிசாசு ஆடுற மாதிரி தெரியுது, நினைப்பீங்களா இல்லையா? கரண்ட் வந்து இதுதானே எப்படி நினைச்சோம்? இந்த கர்ச்சிப்பு தான் ஆடி இருக்குதா சொல்றீங்களா இல்லையா? கண்ணு போய் சொல்லுங்க, கண்ணு போய் சொல்லு, கண்ணு போய் சொல்லும், உன் காது போய் சொல்லும், உன்னுடைய மூக்கு போய் சொல்லும், உன்னுடைய உடம்பு போய் சொல்லும், உன்னுடைய ஊறுகிற சக்தி போய் சொல்லும். அதனால சொல்றேன், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறான். அடே, கண்ணால் கண்டாலும் பொய்யா போயிரும்டா, காதால கேட்டாலும் பொய்யா போயிரும். தீர்க்கமா விசாரித்து பாரு. அப்ப முதல்ல நீங்க விளங்க வேண்டும், அல்லாஹ்வை நாம நம்புறது கண்ணால் காணவில்லை என்பது உண்மைதான். காதால் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, அது உண்மைதான். அல்லாஹ் உங்க முதுகு தடவி கொடுத்து அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்துட்டு அல்லாஹ் இருக்கிற நம்பவில்லை, அது உண்மைதான். ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளை, ஆதாரங்களை பார்க்கிறீர்களா இல்லையா? உங்களுடைய பகுத்தறிவால் விடை சொல்ல முடியாத அளவுக்கு அதிசயங்களை அல்லாஹ் மாறி இறைத்திருக்கிறானா இல்லையா? அந்த அதிசயங்களை பாருடாங்கிற அல்லாஹ். அல்லாஹ் எங்கன்னு கேட்கிறவனுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் இருக்கிறானான்னு கேட்கிறவர்களுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, ஒஃபில் அர்லி ஆயாத்தும் லில் முக்மினீன் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அடே, இந்த பூமி முழுவதும் நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு, அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகளை அள்ளி இறைத்திருக்கிறேன். உனக்கு உள்ளேயும் அத்தாட்சிகளை அள்ளி இறைச்சிருக்கிறேன், அதை பாருடா. நீ வாழ்ற பூமி இருக்குல்ல, உன்னுடைய அறிவு தோத்து போகக்கூடிய பல செய்திகளை இந்த உலகத்தில் பார்க்கிறியா இல்லையா? உன் கண்ணால பார்க்கிற. இது கடவுள் இல்லாமல் இது நடக்க இயலாது என்ற தீர்மானத்துக்கு வர்றியா இல்லையா? எவ்வளவு வேணும் உனக்கு சான்றுகள்? நீ வாழ்ற பூமியில பார். பார்த்தோம்னு சொன்னா நம்ம அறிவு அந்த இடத்துல தோத்து போய்விடும். கண்டிப்பாக நம்ம அறிவுப்படி இது நடக்க முடியாது, ஆனா நடக்குது. பாக்குறீங்களா இல்லையா? எப்படி பாக்குறீங்க? சில உதாரணங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் படைச்ச ஜீவன்கள்ல, உயிரினங்கள்ல ரொம்ப வீரமிக்க ஒரு உயிரினம் என்று எடுத்துக்கொண்டால் புலிதான் வீரமானது. சிங்கம் சொல்ற சும்மா, அது சோம்பேறி மிருகம். அந்த காலத்துல எவ்வளவு கதை எழுதி வச்சு விட்டாங்க. சிங்கம் எல்லாம் வந்து காட்டுக்கு ராஜாவெல்லாம் கிடையாது. வீரமிக்க ஒரு வலிமை மிக்க ஒரு பிராணி இருக்கிறது என்று சொன்னால் புலிதான் ரொம்ப வீரமிக்க பிராணி. புலிக்கு நிகரா எதுவும் கிடையாது. அதுக்கு தான் எல்லாம் பயப்படும். அதனுடைய வலிமை தான் அதிகமானது. அது கிட்ட எந்த விலங்குகளும் நெருங்க முடியாது, எந்த மனிதனாலும் அதை அடைய முடியாது.
அதனுடைய பாய்ச்சலும் அதனுடைய வேகமும் அதனுடைய மூர்க்கத்தனமும் அதனுடைய கோபமும் அதனுடைய ஒரு அறை ஒரு மனுஷன் கிட்ட வந்து ஒரு அறை கொடுத்து செஞ்சோம்னா தனியா தலாங்கிட்டு திரும்பிடும். அந்த மாதிரியான ஒவ்வொரு உறுப்புலையும் அவ்வளவு வலிமை மிக்க பிராணி எதுன்னு கேட்டா புலி. காட்டுல வாழக்கூடிய புலி சிறுத்தைங்கிறான்ல, இதுதான் வலிமை மிக்க பிராணி. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ரொம்ப வலிமை இல்லாத பிராணி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு, இதெல்லாம் ரொம்ப வலிமை குறைஞ்ச ஒரு பிராணி. இப்ப நம்ம அறிவு பிரகாரம் சிந்திச்சு பார்த்தால் எந்த பிராணி வலிமை உள்ளதாக இருக்கிறதோ அது எண்ணிக்கையில பெருகிக்கிட்டே போகணும். யாருக்கிட்ட அழிக்க முடியாது, பிடிக்க முடியாது, ஒண்ணு செய்ய அழிக்க ஒண்ணு அப்படி நம்பர் கூடணும்ல.